மரிய வில்சன் அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் வெள்ளை அறிக்கை விட்டார். இந்த வெள்ளை அறிக்கையில் பல்வேறு விஷயங்களை வந்து புதுசாக சொன்னார். திடுக்கிடும் தகவல்லாம் சொன்னாங்க. என்னென்னா 10 லட்சம் கோடி தான் கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் தமிழகத்துக்கு 13 லட்சம் கோடிகள் வந்து கடன் இருக்குது. ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்து 1 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்கிறதா வந்து நேற்றைய தினம் சொல்லியிருக்காரு. அவர் இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்னென்னா இருக்கிறதுல 2 துறைகள் தான் எப்பொழுதுமே கடன் அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து மின்சாரத்துறை, இன்னொன்று போக்குவரத்து துறை. ஏன்னா மின்சாரத்துறையில் வந்து இலவச மின்சாரம் கொடுக்குறோம். அதே போல் நாம் ஒரு யூனிட் வந்து தயாரிக்கிறதுக்கும் அதே போல் வாங்குறதுக்கும் மக்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுற தொகைக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். அதை எங்கே வந்து ஓரளவு டேலி பண்ணுவாங்கன்னா தொழிற்சாலை கொடுக்குறாங்களா மின்சாரம், அதில் வந்து ஓரளவு டேலி பண்ணுவாங்க. போக்குவரத்து துறையை பற்றி நம்மளுக்கு வந்து தெரியும் நல்லாவே. இலவச பேருந்து மகளிருக்கு வந்து கொடுக்குறோம். அதே போல் அரசு பேருந்துகள்லாம் எப்பொழுதுமே கட்டணம் குறைவாக இருக்கும் தனியார் பேருந்துகளோட. ஸோ இதுவும் வந்து ஒரு காரணம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அதிகமாக இருக்கிற துறை வந்து போக்குவரத்து லாஸ் அதிகமாக வருது. அதே போல் மின்சாரத்துறையும் வந்து கடன் பெருமளவில் இருக்குது. இதனால் வந்து மின்சாரம் மற்றும் போக்குவரத்து துறையில் மின் கட்டணம் உயரலாம். அதே போல் டிக்கெட்டோட விலை வந்து உயரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இன்னும் மரிய வில்சன் அவர்கள் வந்து நிறைய விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது தொடர்பாக வந்து நம்ம ஒரு பொருளாதார அறிஞரை பார்த்து ஒரு நேர்காணல் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீ என்ன நினைக்கிறேன்? கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா அவங்க இன்னும் டீட்டெயிலாக பேசுவாங்க. ஏன்னா இப்போ கடன் வாங்குறேன்னா எதுக்கு வந்து உலக வங்கிகள்லேருந்து கடன் வாங்குவாங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டடம் கட்டுறது, பாலம் கட்டுறது, சாலை போடுதல், அதே போல் மக்கள் பயன்பாட்டுக்கான ஒரு பொது சேவையாக இருக்குல்ல, இப்போ டெவலப்மெண்ட்ஸு தான் வந்து பண்ணுவாங்க. ஆனால் வந்து நலத்திட்ட உதவிகளும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது பாரு. லைக் இந்த ஃப்ரீயாக பணம் 1000 ரூபா கொடுக்கறது, அதே போல் இலவசமாக ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்குறது, அதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது. ஸோ கடன் வாங்கும்போதே வந்து அதெல்லாம் இருக்கும். பட் அதை வந்து திமுக ஆட்சியில் வந்து மீறப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.